அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.18 இப்போ z = 3 + 2i என கொண்டு z, iz மற்றும் z + iz ஆகியவற்றை ஆர்கண்டு தளத்தில் குறிக்க இக்கலப்பெண்கள் ஓர் இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் என நிறுவுக. முதல்ல என்ன கேட்டிருக்காமா, ஃபஸ்ட்டு z = 3 + 2i ஓகேவாம்மா என கொண்டு z iz என்னது ஐயை கொண்டு மல்டிப்ளை பண்ணும். I என்னது I × 3 + 2i, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3i + 2i². i² வேல்யூ என்னதுமா -1. ஸோ iz = 3i - 2. முதல்ல ரியல் நம்பர் -2 + 3i. அதுக்கப்புறம் என்னது z + iz. z என்னது 3 + 2i. iz I × z என்னது அகெயின் 3 + 2i. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 + 2i + 3i + 2i². that is equal to 3 + 5i. i² வேல்யூ -1, ஸோ -2. ஸோ 1 + 5i z + iz. இப்போது என்ன சொல்லியிருக்கான், z = 3 + 2i என கொண்டு z, iz மற்றும் z + iz ஆகியவற்றை ஆர்கண்ட் தளத்தில் குறிக்க. ஆர்கண்ட் அப்போது நம்ம முதல்ல ஆர்கண்ட் தளம்னா இப்போ பார்த்தீங்களாம்மா, ஆர்கண்ட் தளம் நம்ம பார்ப்போம். இப்போது என்ன கொடுத்துருக்கோம், z = நம்ம எழுதிடுவோம். z = 3 + 2i. iz என்னது -2 + 3i. ஓகே, -2 + 3i. தென் நெக்ஸ்ட்டு z + iz என்னது 1 + 5i. ஓகேவாம்மா, இதை நம்ம என்ன செய்யணும், ஆகியவற்றை ஆர்கண்ட் தளத்தில் குறிக்கங்க. ஆர்கண்ட் தளம்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னம்மா x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது -x. ஓகேம்மா, இது என்ன நம்பர், ரியல் நம்பர். இது என்னம்மா இமேஜினரி நம்பர். இது 0 1 2 3 -1 -2 -3. இது என்னது 1 2 3 4. ஓகேவாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 பாருங்கள், z = 3 + 2i. இது 3, இங்கே 3, ஒய்க்கு 2. அப்போ என்னது 3, 2. அது z புள்ளி. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு -2 என்ன இருக்குது பார்த்தீங்களாம்மா, -2 என்ன இருக்குது, -2, 3 என்ன பாருங்களாம்மா, -2 + 3i. இங்கே -2 ப்ளஸ் பாருங்கள் -2, 3. இது என்னதுமா iz. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு 1, எக்ஸ் ஆக்சிஸ் 1, இங்கே 5. இதுதான் 5ஆக வரும். 1லேருந்து இங்கே வரைக்கும் என்னது 1, 5. அது z + iz. என்ன கேள்வியை பார்த்தீங்களாம்மா, ஆகியவற்றை ஆர்கண்ட் தளத்தில் குறிக்க. அப்போ பார்த்தீங்களாம்மா, இந்த 3 புள்ளிகளை என்ன செய்கிறோம், ஆர்கண்ட் தளத்தில் நாம் குறிச்சாச்சு. பார்த்தீங்களாம்மா, என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, z = 3 + 2i என கொண்டு z, iz மற்றும் z + iz ஆகியவற்றை ஆர்கண்ட் தளத்தில் குறிக்க. இது ஆர்கண்ட் தளத்தில் நம்ம குறிச்சிட்டோம். இது A, B, C. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம், செகண்ட் கொஸ்டின், இக்கலப்பெண்கள் ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும். இக்கலப்பெண்கள் ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கலப்பெண்களாக அமையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போமா. செங்கோண முக்கோணத்தினுடைய ஃபார்முலா என்னது, ab² + bc² =
ஓகே, ஃபஸ்ட்டு ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா. செங்கோண முக்கோணத்தினுடைய என்னது சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் சமபக்க செங்கோண முக்கோணம். இதுதான் என்னது அதனுடைய. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணாலே சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், ஏபி ரெண்டு பக்கத்தை கூட்டினா மூணாவது பக்கத்துக்கு சமமாக இருக்கும். சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர்னு என்னது ஏ பி த ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் என்னம்மா சொன்னோம். ஏபி ஸ்கொயர்னால் இந்த ஏபினா இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட், அந்த ஃபார்முலா இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னால் இங்கே இருந்தால் இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும். ஸோ ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர். ஐஇசட்டுக்கு வேல்யூ என்னதுமா, ஐஇசட்டுக்கு வேல்யூ என்னதுன்னா இருக்கலாம். ஐஇசட் என்ன சொல்கிறோம், -2 + 3i. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -2 + 3i த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், மாடல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 த ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஸ்கொயர் the whole square. So that is equal to 4. 2 square na 4. இது வந்து 9. So ஓகேவாமா, whole power 1/2 the whole square. 2 cancel ஆயிரும். That is 3. அம்மா இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணுவாங்க பாருங்கம்மா. modulus of z equal to square root of x square plus y square. பாருங்கள், modulus of z. அப்போ என்னது ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பர். ஸோ ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், இமேஜினரி நம்பர் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அகெயின் இது வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா, இது வந்து என்னது இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு உண்டானது தான் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அகெயின் வந்து ஹோல் ஸ்கொயர். இந்த ஹாஃபு இதுவும் அடிபட்டு போயிடும். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ். தென் நெக்ஸ்ட்டு பிசி ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வந்து என்னதுமா, பிசி ஸ்கொயர்னால் ஐஇசட் மைனஸ் இசட் ப்ளஸ் ஐஇசட். தட் இஸ் ஈக்குவல் டு ஐஇசட் மைனஸ் இசட் மைனஸ் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் இசட்டுன்னா என்னம்மா வரும், modulus of z to the whole square. Modulus of z என்னது 3 + 2i. next page திருப்போமா. bc square equal to modulus of z square. ஏமா கண்டினியூ பண்ணுறோமா, பார்த்தீங்களாம்மா. bc square equal to modulus of z square. so bc square equal to modulus of z square. so that is equal to bc square equal to modulus of z என்னது 3 + 2i the whole square. that is equal to root of 3 square plus 2 square the whole square. that is equal to bc square equal to என்னது 9 + 4. இதை வந்து என்னது 1/2 the whole square. 2 cancel ஆகிடும். that is equal to 13. bc square வந்து என்னது 13. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏபி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிட்டோமா 13, பிசி ஸ்கொயர் 13. 13 + 13 வந்து 26ன்னு காமிக்கணும். அதுதான் சமபக்க செங்கோண முக்கோணத்தினுடைய ஃபார்முலா. அப்போ சிஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பாங்க, சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இசட் modulus of என்ன இருக்கலாமா, z minus iz, z minus iz the whole square. so that is equal to z ஓட வேல்யூ என்னமா 3 + 2i minus iz என்னது -2 +
3i the whole square. So that is equal to square root of 3 plus 2i. That is minus of minus plus 2 minus 3i the whole square. Though that is equal to இப்போ ரியல் நம்பர் இது ரியல் நம்பர் தட் இஸ் 5. இது இமேஜினரி நம்பர் இது மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 1 26 the 1/2 the whole square. 2 consider that is 26. பாருங்கம்மா CA ஸ்கொயர் வந்து என்னது CA ஸ்கொயர் ஈக்குவல் டு 26. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் சமபக்க முக்கோணத்தின் CA ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பாருங்கம்மா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர். அப்படி தானேம்மா இங்கே ஒரு 13 இங்கே ஒரு 13 இங்கே வந்து 26 தட் இஸ் ப்ரூவ்டு. சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 26. ஓகேம்மா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஆர்கண்ட் தளத்தில் வந்து நம்ம குறிக்கிற இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கிட்டத்தட்ட 100 சம்ஸ் வந்து அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம்மா. ஓகேம்மா நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.